எப்பயுமே டபுள் டபுள் ஸ்டாண்ட்ஸாக போடணும். இப்போ 2 சுகர் பீட் எடுத்துக்கிறணும். 2 சுகர் பீட் எடுத்து இந்த 2 சுகர் பீடுக்கு ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ நான் இன்னொரு லைன் போட்டு உங்களுக்கு 2 சுகர் பீட்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுதான் சுகர் பீட்ஸ்னால் நார்மல் சுகர் பீட்ஸில் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் அதில் குட்டி வந்து சுகர் பீட் தான். அதை வந்து ஒவ்வொன்றா பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பீட் ஸ்டிச் ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்காக ஒவ்வொன்றா கேப் விட்டு சொல்லி கொடுத்தேன், நடுவில் செயின் ஸ்டிச் போட்டு. ஆனால் இதுவுமே ஒரு டிசைனாக நம்ம அப்ளை பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சேம் டிஸ்டன்ஸில் நம்ம பண்ணும்போது அழகாக இருக்கும். இது எதுக்காக இதுதான் பீட் ஸ்டிச், தொடர்ந்து பீடாக கொடுக்குறது தான் பீட் ஸ்டிச். அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒவ்வொரு பீடாக நான் பண்ணி கொடுத்தேன். ஸ்பேஸ் பீடாக எந்த மாதிரி இருக்கும் அதையும் நான் பண்ணிட்டேன். இப்போது வந்து நம்ம சுகர் பீடை வந்து 2 லோட் பண்ணணும். 2 லோட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் இப்படி 2 சுகர் பீட் எடுத்துட்டேன். அந்த த்ரெட்டில் 2 சுகர் பீட் போட்டுட்டு அதை இழுத்து அந்த ஸ்பேஸில் வச்சு நார்மலாக செயின் ஸ்டிச் மாதிரி குத்தணும், கீழே சுற்றணும், மேலே எடுக்கும்போது டர்ன் பண்ணணும். இப்போ 2 சுகர் பீட், மறுபடியும் 2 சுகர் பீட் லோட் பண்ணுறேன். த்ரெட்டில் லோட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நெருக்கமாக ரொம்ப இப்படியே நம்ம தெரியுதா நெருக்கணும்னா எப்படி இருக்கும், அந்த இது நெருக்குனாலும் சில நேரம் சூயிங் த்ரெட் வந்து கட்டாகி வந்துடும், அந்த பீடு வந்து வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா எல்லா பீடும் வந்துடும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அந்த டேர்ன் ஆகிற அளவுக்காவது நம்ம இப்படி டேர்ன் பண்ணும்போது இடிச்சிச்சுன்னா நம்மளால் டேர்ன் பண்ண முடியாது. பாருங்கள், நீடில் டேர்ன் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நம்மளால் ஈஸியாக டேர்ன் பண்ணி வர முடியும். அதெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கே தோணும், சரி நீடில் நமக்கு வரமாட்டேங்குது, அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம், அந்த மாதிரி தோணும். இப்போது சுகர் பீடை வந்து நார்மலாக 2 ஸ்டாண்ட்ஸாக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பாருங்கள், 2 சுகர் பீட் விட்டு டேர்ன் பண்ணி எடுத்துட்டேன். திருப்பி 2 சுகர் பீடு வந்து அதோட சைஸ் சிறுசுனால நம்ம ஒன்றா போட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ சுகர் பீடை வந்து 2 தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. 3 போட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நான் சொல்லி காமிக்கிறேன் இந்த லைன்லேயே. இப்போ நான் 3 உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதோட டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. 3 சுகர் பீட் லோட் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, 3 சுகர் பீட். இப்போ 3 சுகர் பீட் போட்டு காமிக்கிறேன். ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். ஆனால் அது கிளாத்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், 2 சுகர் பீட் போட்டது அவ்வளோவா ஆடுற மாதிரி இருக்காது. 3 சுகர் பீட் பாருங்கள், இப்படி வளைஞ்சிட்டு எப்படி போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கிளாத்தில் இருக்கும்போது கூட அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியாது. இந்த ஃப்ரேமில் கிளாத்தில் இருக்கும்போது, இந்த ஃப்ரேமை விட்டு கிளாத்தை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே தனியாக இப்படி ஆடும், எல்லா பக்கமும் ஆடும். ஸோ நம்ம எப்பயுமே 2 தான் போடணும் சுகர் பீடை பொறுத்த வரைக்கும். நான் அதில் ஒரு பீடை எடுத்துட்டு 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பீடு போடாதீங்க. போட்டிங்கன்னா கிளாத்தில் இருக்கும்போது ஓகே பரவாயில்ல, நமக்கு வந்து ஸ்பேஸ் வேகமாக கம்மியாகணும், நம்ம சுகர் பீடை வேகமாக பண்ணி முடிக்கணும், அதுக்காக நம்ம போடுவோம். ஆனால் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த பீடு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சுகர் பீடு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் போட்டாச்சு. இதுலேயும் டைரக்ஷன் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் அந்த சுகர் பீடு இப்போ இப்படி ஒரு ஷார்ப்னஸ் போட்டோன்னா இந்த ஷார்ப்னஸில் அந்த ஒரு சுகர் பீடு மட்டும் கரெக்டாக இருக்கணும் ஷார்ப்பாக. ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கும் நம்ம ட்ராயிங்கில் ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த சுகர் பீட்லேயும் நான் உங்களுக்கு டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறது சொல்லித்தரேன். இப்போது இந்த சுகர் பீடை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே வந்துடும். போடும்போது கஷ்டமாக இருக்கும், போட உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் இந்த மாதிரியே போட்டு பாருங்கள். ஏன்னா அந்த சுகர் பீடு உங்களுக்கு தெரியணும்ல ஃபஸ்ட் நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம். நார்மல் சுகர் பீட்ஸ் வந்து இப்படி தான் நம்ம லோடு பண்ணணும். ஓகேவா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அப்போ தான்